Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 18. கதவு வெளிப்புறம் தாழிடப்பட்ட ஓசை கேட்டு சில வினாடிகள் கழித்து மணிக்கும் சத்யாவுக்கும் அதிர்ச்சி நீங்கிற்று. அறவேளா வேற எந்த ஆபத்தும் இல்லையே என்று வாய்விட்டு பேசிய மணி, பயந்துட்டீங்களா என்று சத்யாவை கேட்டான். சத்யாவுக்கு அப்போதுதான் பிரமிப்பும் அதிர்ச்சியும் நீங்கி உணர்வு பிறந்து கொண்டிருந்தது. இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே என்றாள். நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க தவறிட்டேன், என் முட்டாள்தனம் என்று அவன் கதவை நெம்புவதும் இடிப்பதுமாக அடுத்த வேலையில் ஈடுபட்டான். நீங்கள் பாட்டுக்கு ஆஃபீஸில் சௌகரியமாக இருந்தீங்க, நான் தான் கூப்பிட்டு இத்தனை தொல்லையும் ஏற்படுத்திட்டேன் என்றாள் சத்யா. யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியுறதா? உங்கள் தகப்பனார் டெப்யூட்டி கமிஷனர் இல்லையா, நூற்றுக்கணக்கான பேர் அவருக்கு விரோதியாக இருப்பாங்க என்று சொல்லிக்கொண்டே கதவை மீண்டும் மோதினான் மணி. நம்ம அடித்து போட போகிறாங்கன்னு நினச்சேன். இல்லை இல்லை இல்லை, நம்ம அவமானப்படுத்துவது தான் அவனுடைய எண்ணம். இரவு முழுதும் இங்கே இருந்தவன்னு கெட்ட பேர். மணி தயங்கினான். சத்யாவின் பதிலில் சுறுசுறுப்பு இருந்தது. அப்படி என்ன பேசாமல் இருங்க, நம்ம மீறி நமக்கு ஒருத்தன் அவமானம் ஏற்படுத்தி விட முடியாது. பொழுது விடியட்டும், அவனாகவே வந்து கதவு திறக்கட்டும். அவள் பேச்சை நம்ப இயலாதவன் போல மணி தனது முயற்சியை சிறிது நிறுத்தி கொண்டார். ஆனால் அதிக நேரம் அப்படி இருக்கவில்லை. ஒரு தீர்மானத்துடன் அவன் எழுந்து கொள்வதைக் கண்டாள் சத்யா. தகரக்கூரையின் சிறு இடுக்குகள் வழியாக பௌர்ணமி நிலவின் ஒளி அந்த காட்டிக்கானாவுக்குள் ஒழுகி கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் கண்ணின் சக்தியை பயன்படுத்தி கொள்ள முடிந்தது. அவன் அதன் உதவியில் தான் நடுராத்திரியை தாண்டியிருக்கும் என்று சத்யா ஊகித்தாள். எங்கேயோ தொலை தூரத்தில் எதை கண்டோ ஆத்திரத்துடன் குறைத்து கொண்டு இருந்த ஒரு நாய் கூட களைத்து ஓய்ந்து அரை மணிக்கு மேலாயிருக்கும். என்ன கஷ்டப்பட்டும் கைகடிகாரத்தின் நேரத்தை கண்டறிய முடியவில்லை. ஒற்றை சக்கரத்தை இழந்திருந்த கைவண்டி ஒன்று அந்த காட்டிக்கானாவின் மூலையில் கிடந்தது. சற்று முன் மனிதன் அதை இழுத்து நடுவில் போட்டு கூளங்களை காலினால் ஒதுக்கி வண்டியிலிருந்து சிறிது வைக்கோலை எடுத்து பரப்பி, நீங்கள் கொஞ்சம் இழப்பாருங்க, நான் கதவரில் காவல் இருக்கேன் என்றான். அந்த தனித்த அறைக்குள்ளே தனக்காக அவன் தருகின்ற பாதுகாப்புகளை கவனிக்கையில் சத்யாவுக்கு சிரிப்பு ஒருபுறமும் அவன்பால் மதிப்பு மறுபுறமும் எழுந்தன. கைவண்டியின் மறுபக்கத்திலே சென்று அவள் படுத்து கொண்டாள். ஆனால் தூங்கிவிடவில்லை. வாசல் கதவு ஓரத்தில் கதவின் மீது சாய்ந்தபடியே உட்கார்ந்திருந்த மணி ஒரு நிழல் போல அவள் பார்வையில் மங்கலாக தெரிந்து கொண்டே இருந்தான். முரடன், பண்பு போதாதவன், காரியவாதி என்றெல்லாம் கணித்து வைத்திருந்த மணியை இப்போது முற்றிலும் வேறு கோணத்தில் கண்டபோது அவளுக்கே விந்தையாக இருந்தது. அவன் மீது பரிதாபமும் ஏற்பட்டது. நீங்கள் கொஞ்ச நேரம் படுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு தான் அலைச்சல், வெடியட்டும் பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு விதத்தில் உறுத்தலாயும் ஒரு விதத்தில் தன்னென்றும் இருந்த வைக்கோல் படுக்கையில் தலை சாய்த்தாள் சத்யா. தன்னை அறியாமல் சிறிது கண்ணயர்ந்த வேளையில்தான் அந்த ஓசை கட்டு விழித்து கொண்டாள். உட்கார்ந்திருந்த மணி மறுபடியும் எழுந்து கொண்டதும் அவளுக்கு ஏனோ திகில் மூண்டது. மறுவினாடி அவளுக்கு வெட்கம் ஏற்பட்டது. எவ்வளோ சட்டுன்னு தவறாக எடை போட்டு விடுகிறேன் என்று தன்னைத்தானே திட்டி கொண்டாள். ஏனெனில் மணி எழுந்து கொண்டது மூலையில் கிடந்த எதையோ எடுப்பதற்காகவே. உற்று கவனித்தாள். அது ஒரு நீண்ட கம்பு. என்ன செய்ய போகிறீங்க என்று கேட்காதிருக்க முடியவில்லை. நீங்கள் தூங்கலை என்று வியப்புடன் திரும்பி விசாரித்தான் மணி. எனக்கு என்னவோ இருப்பு கொள்ளலை, எப்படியும் திறந்து கொண்டு வெளியே போய்விட வேண்டும்னு பார்க்குறேன். பொழுது விடியட்டும் நானே. இல்லை, எனக்கு அது சரி என்று படலை மறுத்தான் மணி. நம்ம மீறி ஒருத்தர் நம்ம அவமானப்படுத்தி விட முடியாது என்பது சரிதான். ஆனால் உங்களுடைய அந்தஸ்தை பார்த்தா மணி தயங்கி பேசினேன். 4 பேர் பேசுகிற மாதிரி நாமவே இடம் ஏற்படுத்தி கொடுப்பானே. எனக்கு பரவாயில்ல, ஆண் பிள்ளை, தனிக்கட்டை, சாதாரண ஆள், எது வந்தாலும் தாங்கிக்கலாம். டெப்யூட்டி போலீஸ் கமிஷன் பெண்ணான நீங்கள் அப்படியெல்லாம் எதிர்காலத்தை பாழாக்கிடலாமா? பாட்டி மாதிரி பேசுகிறீங்களே என்று சிரித்து விட்டார் சத்யா. என் எதிர்காலத்தை காப்பாற்றி இப்போது என்ன செய்வதாக உத்தேசம்? கதவை வெளிப்பக்கம் தாழ்ட்டானே தவிர பூட்டினதாக தெரியல. இங்கே கொஞ்சம் சந்து தெரியுது, தாழ்பாளன் நம்மனா திறந்து கொள்கிறான்னு பார்க்குறேனே என்று மணி கையில் எடுத்திருந்த கழியை கதவுக்கு வெளிப்புறம் தள்ளி டக் டக் என்று தட்டினான். அனாவசிய முயற்சி என்று சத்யா சொல்லி வாய் மூடவில்லை. டங் என்று தாழ்பால் கழன்று கொள்ளும் சத்தம் கேட்டது. திறந்துடுச்சு என்று உற்சாகமாக கூவிக்கொண்டு கதவையும் வெட்டி சாய்த்தார் போல் திறந்து விட்டான் மணி. அந்த உற்சாகம் சத்யாவையும் தொற்றிக்கொள்ளவே, அட நிஜமாவே நீங்கள் சூரர் தான் என்று பாராட்டிய வண்ணம் உடனே எழுந்து கொண்டு புடவையிலும் கேசத்திலும் ஒட்டியிருந்த வைக்கோல் துண்டுகளை தட்டிவிட்டாள். வாசலுக்கு வந்து பார்த்தபோது உள்ளே இருப்பதே பாதுகாப்பு என்று தோன்றியது. அந்த அளவுக்கு மயானம் போல் இருந்தது அந்த இடம். உண்மையிலே மயானம் அதிக தூரத்தில் இருக்கவில்லை என்று நினைவும் சேர்ந்து கொண்டது சத்யாவுக்கு. ஆனால் மணியின் குரலில் அச்சமோ தயக்கமோ தென்படவில்லை. நல்லவேளை வெளியே காலை நிறுத்தாமலே போயிருக்கான், வாங்க சீக்கிரமா என்று கூறிவிட்டு விடுவிடு முன்னேறினான் மணி. அவன் நீட்டிய கையை பிடித்து கொள்ளாவிட்டாலும் கிட்டத்தட்ட அவனுடன் ஒட்டி கொண்டவரை வேகமாய் பின்தொடர்ந்தார் சத்யா. காட்டிக்கான இருந்த இடம்
சிறு சந்து. அங்கிருந்து சற்று அகலமாக தெருவை அடைந்தபோது 1-2 குடிசைகள் தென்பட்டன. அதையும் தாண்டி பெரிய வீதிக்கு வந்தார்கள். 2ஆம் கட்சி சினிமா விட்டு சிறு சிறு கும்பல்கள் சென்று கொண்டிருந்தன. கை கடிகாரத்தை பார்த்து கொண்டால் சத்யா. மணி 2 அடிக்க 10 நிமிடம் இருந்தது. சைக்கிள் ரிக்ஷா ஒன்றை நிறுத்தி அவளை ஏற்றி விட்டான் மணி. சத்யாவின் வீட்டு விலாசத்தை கூறி மெலவே போப்பா என்று அவன் சொன்னது சத்யாவுக்கு திகைப்பை விளைவித்தது முதலில். ஆனால் தனக்கு பாதுகாப்பாக வீடு வரையில் பின்தொடர்ந்து நடந்தே வருவதற்கான அப்படி சொன்னான் என்பதை புரிந்து கொண்டான். இனிமேல் பயமில்லை, நீங்கள் போங்க என்று பலமுறை கூறியும் மணி கேட்கவில்லை. பங்களா வாசல் வரையில் வந்தான். தானே சைக்கிள் ரிக்ஷாக்காரனுக்கு சில்லறையும் கொடுத்த பின்பு, ஒரு சின்ன விஷயம். என்ன? எந்த போக்கிரி இப்படி செய்தான் என்பதை நான் ரகசியம் விசாரிக்கிறேன், நீங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டாம். அப்பாவிடம் கூடவா? ஆமாம், உங்களை, என்ன கூட இல்லை, உங்களை தான் முக்கியமாக அவமானப்படுத்த வேண்டும் என்று இப்படி பண்ணியிருக்கிறான் எவனோ. அவன் எதிர்பார்க்குற விளம்பரத்தை நாமாகவே கொடுப்பானே. நான் ரகசியமாகவும் தண்டனை கொடுத்து விடுறேன். சரி என்றவர்கள் சத்யா. ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் நடந்துடுச்சு, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்கொள்ளாதீங்க என்று கூறிவிட்டு குறிந்த தலையுடன் வேகமாக புறப்பட்டு சென்றான் மணி. சத்யா உடனே பங்களாவுக்குள் நுழைந்து விடவில்லை. ரொம்ப இக்கட்டான நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் மிக அதிகமாக கண்ணியத்தை வெளிப்படுத்தி கொண்டு விட்ட மணியின் பின்னாலேயே அவள் சிந்தனை சென்று கொண்டிருந்தது. சில நிமிட நேரம் நின்று தூரத்து இருளில் அவன் உருவம் மறைகிற வரையில் பார்த்து கொண்டிருந்த பிறகே உள்ளே நுழைந்தான். வெராந்தாவில் சிறுவன் அப்துல் சுருட்டி மடங்கி உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு சிறிது மகிழ்ச்சி ஏற்பட்டது. மறுநாள் காலை ட்ரெஸ் பண்ணி கொண்டிருந்த போது கீழே ஹாலில் அப்பா, முட்டாள், மணி 9 ஆக போது இன்னும் காணா இப்படி திட்டிக் கொண்டிருப்பது காதில் விழுந்தது. யார்? மணியை அப்படி அப்பா தேடிக்கொண்டிருக்கிறீங்க என்று விசாரித்தார். கீழே வந்தது. ஏன் வந்தவனை நீ எங்கேயாவது அனுப்பி தொலைச்சியா என்ன என்று சாரங்கமணி சீறினார். இப்போ அனுப்பல, நேற்று அனுப்பியிருந்தேன். இங்கே ஒரு முஸ்லீம் பையன் வந்திருக்கிறான், நீங்கள் பார்க்கல? விஷயத்தை சொல்ல. அந்த பையன் தாத்தா தையல்காரன் தஸ்கீர் சாஹிப் இறந்து விட்டார்ப்பா. அவரை அடக்கம் செய்வதற்கு மணி தான் ரொம்ப உதவி தந்தார். ராத்திரி ரொம்ப நேரம் கழித்து தான் வீடு திரும்பினார். அதனால் இப்போதும் நேரமாகிறதோ என்னவோ, நீங்கள் போங்க, மணி வந்ததும் அனுப்பி வைக்கிறேன். அழகு தான் என்று முணுமுணுத்தபடி காரில் ஏறிக்கொண்டார் சாரங்கபாணி. உனக்கும் உன் அம்மாவுக்கும் அவன் எடுபடி வேலைகள் செய்ய ஆரம்பித்தானே என் வேலை உருப்பிட்டார்ப்பா தான். தினம் எத்தனை பங்க்சுவலாக வந்துடுறாரு, என்றைக்கே ஒரு நாள் கொஞ்சம் நேரமானால். என்னது என்று சாரங்கபாணி அதிர்ட்டினார் போல கேட்டார். சத்யா பார்த்தாள். தந்தை கேட்டது அவளே அல்ல, உரை ஒன்று நீட்டிக்கொண்டிருந்த தபால்காரரை. சாரங்கபாணி காரில் இருந்தவரை அந்த ரெஜிஸ்டர் தபாலை பெற்றுக்கொண்டு ரசீதில் கையெழுத்து விட்டு தந்தார். பாரட்லா மேனனா? யாருதே என்று தமக்குள் பேசியவாறு உரையை கிழித்து கடிதத்தை வெளியில் எடுத்தார். 2 வினாடிகள் அவர் முகம் சிவந்தது. காரில் இருந்து இறங்கினார். சத்யா, உன் அம்மாவை கூப்பிடு என்று பல்லை கடித்தார். என்னப்பா விஷயம்? கூப்பிடு சொல்கிறேன். சத்யா பதறிப்போய் உள்ளே இருந்து அம்மாவை அழைத்து வந்தாள். கையில் இருந்த கடிதத்தை அவள் முகத்தில் வீசி அடித்தார் சாரங்கபாணி. பார்த்துக்கோ, நீயே உன் சாமியார் மருமகன் இருக்கார, எனக்கு லாயர் நோட்டீஸ் விட்டுருக்கான். அவர் சொத்து 7.5 லட்சத்தை ஒப்படைப்பதற்கு பெரிய மனசு பண்ணி 15 நாள் அவகாசம் தந்திருக்கானா. போதுமா? சாரங்கபாணி காரில் வந்து என்ற ஒரு உருமலை வெளிப்படுத்தினார். கார் நகர்ந்து விட்டது. போர்ட்டிகோவிலிருந்து பறந்து ரோஜா செடி அருகே தத்தி கொண்டிருக்கும் காகிதங்களை பொறுக்கி எடுக்கலானால் சத்யா. எனக்கு என்னவோ சொல்லிட்டு போகிறாரே, ஏண்டி சத்யா அதை படித்து பார்த்து சொல்ல, நிஜம்தான் அதெல்லாம் என்று அவள் பின்னாலே வந்து கையை பிசைந்து கொண்டு நின்றாள் மீனலோசனி. தெளிவில்லாமல் மிதந்து செல்லும் எழுத்துக்களை சிரமப்பட்டு நிறுத்தி கொண்டு அந்த டைப் செய்த காகிதத்தின் மீது கண்ணை ஓட்டினாள் சத்யா. ஆமாம், மனம் நம்ப மறுத்ததை கண் நம்பத்தான் வேண்டியிருக்கிறது. நிஜம்தான் அம்மா, இப்படியெல்லாம் செய்யக்கூடியவர் அவரே என்று தடுமாறி போனவள் மீனலோசனி. நம்ம குடும்பத்தில் கௌரவம் பறக்கிற மாதிரி, மானம் போகிற மாதிரி அடுத்தடுத்து நடக்கிறது பார்த்தியா? சத்யாவின் எண்ணம் வேறெங்கேயோ நீந்தி கொண்டிருந்தது. அம்மாவை நினைத்து மனசுக்குள் சிரித்து கொண்டாள் அவள். குடும்பத்தின் மானம் போகிற மாதிரி இன்னொன்று கூட நடந்திருக்கும் அம்மா, நல்ல வேளை அது யாருக்கும் தெரியாமல் அமுங்கி விட்டது என்று எண்ணிக்கொண்ட போது மணியின் கண்ணியத்தை பற்றி நன்றியுடன் ஞாபகம் வந்தது. கிட்டத்தட்ட அதே நேரத்தில் மணி கரன்சி நோட்டுகளை எடுத்து வழங்கி கொண்டிருந்தான். எதிரே நின்றிருந்த ஒரு ரவுடியிடம் பெற்றுக்கொண்ட கேடி, எஜமானுக்கு ராத்திரி ஜாலியாக பொழுது போச்சுங்களா என்று இழித்தான். என்று தலையாட்டி அவனை அனுப்பிய பிறகு மணி சிரித்து கொண்டான். போடாமல் மட்டி, நீ நினைக்கிற ஜாலி தன்னால் வரட்டும், அவளுடைய மதிப்பில் உயர்ந்தேனே அந்த ஒரு லாபம் போகுது இப்போதைக்கு என்று அவன் உள்ளம் எக்காலம் விட்டது. தொடரும்.